குறாதா போலாமா? இருடா சிசியா வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. அம்மா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எவன் நேரத்துல வருவ? ஏமா இன்னும் கிளம்பவே இல்ல, அதுக்குள்ள எப்போ வரும் நான் கேட்பேன். ஏன்டா பேச மாட்டேன்? வீட்டுல ஒரு வேலை செய்யறதுல எப்ப பார்த்தாலும் வெளியதான் சுத்திட்டு இருக்கிற. ஏதோ ஒரு 2 குடம் தண்ணி பிடிச்சி விட்டுருப்போம்னு பார்த்தா குருவே தண்ணி பிடிச்சி கொடுத்து வந்துருங்க, எல்லாம் இதுக்கு வேற திட்டுவாங்க. சரி குடுமா, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இல்ல நீ ரெடி ஆயிட்ட, அதனால உன் ட்ரெஸ் ஈரமாயிரும், நீ கிளம்பு. விநாயகா இங்க கொஞ்சம் வாடா, என்ன மோய் 2 குடம் தண்ணி பிடிச்சிடா குட்டி. நான் சொன்னா பத்தியா உங்க அண்ணனை கூப்பிடுறாங்க. ஏமோய் அந்த ஓட்ட போடு. டேய் வேணாண்டா, அப்புறம் துணி ஈரமாயி போச்சுன்னா நீ ஏன்ட்ட சந்தைக்கு வருவ? ஏமோய் விடுமாய், அவன் தண்ணி மொல்லட்டுமா, வேலை செய்யற பண்ண நீயே கொடுக்குற. டேய் அவன் வெளியே போறானாடா, துணி ஈரமாயி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? மா அதை அவன் பார்த்துக்கோமா, நீ ஏமா ஒருத்த போடுற. டே தம்பி துணி ஈரமா உமா தண்ணி மொல்லு. எனக்கு தெரியும் நீ வேலையை படுற. டேய் இப்ப ஏன் நான் அவன்கிட்ட போச்சுக்கிற? அவன் நல்லது தானே சொல்றான். பாத்தீங்களா எப்படி பெரிய பிள்ளை காப்பாத்துறாங்கன்னு? இதுக்குதான் ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிங்கன்னு சொன்னது. இப்ப பாரு, என்னத்தான் இருந்தாலும் பெரிய பையனை விட்டு தர மாட்டல, வேலை வாங்குறது மட்டும் தான் உனக்கு சின்ன பையன் தேவைப்படுறான். நானோட ஒண்ணு முதல்ல சொன்னேன், உன் துணி ஈரமாயிடுமேன்னு சொல்லி நான் பெரியவன் தானே முதல்ல சொன்னேன். நீயா தானே குடத்தை புடிட்டு போனா? ஏமோய் என்கிட்டயே வாமா, நான் வெளியே போறேன்னு தெரிஞ்சு உன் பெரிய பையனை கூப்பிட்டு அவன் வேலை செய்யாம கிளம்புறான்னு காட்டுறதுக்காக தானே நீ இப்ப அவனை கூப்பிட்ட. பாரா விநாயகா எப்படி பேசுறான்ட்டு வாயிருக்குன்னு. பாத்தியா வாத்தியாரு, சின்ன பையன் வேலை செய்யறானா, அதை உங்ககிட்ட குத்தி காட்டுறதாவே சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கதான் செய்யுது. பாத்துட்டு தான் இருக்கேன், அவன் ஊர் சுத்த போறான், அதனால அவனை அனுப்பி போட்டுட்டு நீ என்னை கூப்பிட்டு தண்ணி மூட்டுறதுக்காக அவன் இப்ப இருந்துக்கிறா. இப்ப கூட பாரு, அவன் துணி ஈரம் பற்றும், நீ போய் தண்ணி மூலம் தானே என்ன சொன்ன. ஏய் 2 பேரும் தட்டி ஒரே மிதி மிதிச்சு போடுவேன், ஓடிடுங்க. பாரு உமேஷ் என்ன அடிக்க வர, ஏன் அவன் 2 பேரும் தண்ணி மூடம் என்ன ஆகுது, துணி ஈரமானா 5 நிமிஷம் காயிறதா. டேய் அவன் வெளியே போறான் தானே அப்படி சொன்னேன். அத்தானே எப்படி பார்த்தாலும் சின்ன புள்ள தான், செல்ல புள்ள, பெரிய புள்ள வேண்டாம் புள்ள தானே. நீ தண்ணியா மகாதீங்க குடத்தை வச்சுட்டு போங்க, எனக்கு மட்டும் தெரியும். எங்க அப்பா நடிகையே தோற்றுவாங்கம்மா வான்ட்ட. பாரு நான் தண்ணி முண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைலாக் பேசுறேன், அப்படியே பெரிய பிள்ளை காப்பாத்து. அடிச்சி வேலை செய்யறதுக்கு ஒரு பையனும் துப்பு இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குதுங்க. ஊர்வலத்துல போய் பாருங்க, அவங்க என் பிள்ளைங்க எங்க அம்மாவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு கூட தண்ணி மோல்றது இவ்வளவு அதப்படி கொடுக்குறானுங்க. இதெல்லாம் அவனுக்கு செல்லாம் இவனுக்கு செல்லன்னு வேற. இப்படியே பேசுனீங்கன்னா சோத்துல விச வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா.